இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட் நம்ம பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு 2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள் இவ்வளவும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு லைட்டாக வறுத்தா போதும். போட்டதுமே எடுத்துடலாம். அதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு, அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு அடிச்சுக்கோங்க. அது கூடவே புளிக்கரைசலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் லைட்டாக ஒருக்கா அடிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி உள்ள புளிக்கரைசலை இது கூடயே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கலவை அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா ஊறுகாய் செய்யும் போதுமே நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறவு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம், அதை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பூண்டோட சைட்லலாம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக இருக்கும், ப்ரௌனிஷாக வரும். அது வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்து விட்டுக்கணும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அந்த மசாலா நல்லா கொதித்து வரணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுது. இப்போ நமக்கு சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.